கேரளாவில் நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலை சந்தித்த கம்யூனிஸ்ட் கட்சியினர் கோழிக்கோட்டில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகம் மற்றும் அங்கு வைக்கப்பட்டுள்ள இந்திரா காந்தி சிலையை அடித்து உடைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேந்திர பிரசாத் வழங்கிட கேட்கலாம். ராஜேந்திர பிரசாத், என்ன நடந்தது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது கேரளாவில் உள்ளாட்சிகளுக்கான தேர்தல் 2 கட்டங்களாக நடந்து முடிந்து நேற்றைய தினம் அதன் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. இந்த வாக்கு கேரளாவில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி அந்த தலைநகரான திருவனந்தபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பல தோல்வி அடைந்துள்ளது. மேலும் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தற்போது அதிக இடங்கள் வெற்றி பெற்றுள்ளது. இதனால் ஆத்திரம் தாங்கிக் கொள்ள முடியாத கம்யூனிஸ்ட் கட்சியினர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தாக்குதல் உள்ளிட்ட அட்டூழியங்களில் ஈடுபட்ட நிலையில் கோழிக்கோடு மாவட்டம் இரவலா பகுதியில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகம் மற்றும் அதன் முன்னால் வைக்கப்பட்டிருந்த இந்திரா காந்தி சிலையை நேற்று நள்ளிரவு அந்த பகுதியை சேர்ந்த கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டர்கள் அந்த பகுதியின் முன்பு குவிந்து ராட்சத கற்கள் மற்றும் பெரிய ஆயுதங்களை கொண்டு தாக்குதல் நடத்தி அந்த இந்திரா காந்தி சிலையை உடைத்து சேதப்படுத்தி உள்ளனர். இந்த சம்பவத்தின் போது அந்த பகுதியில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போதும் எந்த விதமான தடுப்பு சம்பவங்களில் ஈடுபடாமல் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த சிலை உடைக்கப்பட்டு முழுவதுமாக சேதமடைந்த நிலையில் தற்போது மேலும் அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருக்க அந்த பகுதியில் போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. இது போன்று பல பகுதிகளில் கம்யூனிஸ்ட் கட்சியினர் பெரிய பெரிய ஆயுதங்கள் கொண்டு தேர்தல் போட்டிக்கு நின்ற வேட்பாளர்கள் வீடுகள் புகுந்து தாக்குதல் உள்ளிட்ட சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன. இதன் காரணமாக கேரளாவில் பரபரப்பான ஒரு சூழலே நிலவி வருகிறது. இந்த சம்பவத்தை அடுத்து கம்யூனிஸ்ட் கட்சி, அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி பொறுப்பேற்க வேண்டும் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் காங்கிரஸ் கட்சியினர் முன்வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ராஜேந்திர பிரசாத். 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt@dttv.in.